தமிழ் பேசும் தமிழுக்கும் என் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, அதாவது பேனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களோட ஹெட்ஷாட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி பிளாக் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சாதா கிளிச் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பப்ஜி கிளிச்சை வச்சு தான் ட்ரிக்ஸ்லாம் நம்ம விடுறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதா வந்து நான் வந்து ட்ரெய்னிங் செக்ஷன்ல போய் இத நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். இதுக்கு வந்து நீங்க ஒரு பேன வந்து எக்யூப் பண்ணிக்கோங்க. எக்யூப் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு 2 கன் உங்களுக்கு புடிச்ச மாரி வேணா எடுத்துக்கோங்க. ஒரு கன் இல்ல 2 கன் நீங்க எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்மளுக்கு 1 கன்னே போதும் தான். நான் 2 கன் எதுக்கும் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு சேஃப் கண்டிஷன்ல இருக்கிற ஒரு கார் தேவைப்படும். இந்த ட்ரிக்க நம்ம யூஸ் பண்றதுக்காக. இது வந்து நம்மளுக்கு பக்கிலலாம் ஒர்க் ஆவாது. வெறும் நம்ம வந்து ஜீப்ல தான் ஒர்க் ஆகும். இப்ப நான் பக்கிய போய் அங்க இருக்க கார் செக்ஷன்ஸ்க்கு தான் போறேன். பக்கி எடுத்துக்கிட்டு நான் கார் செக்ஷன்ஸ் போய் அங்கே இருக்க ஜீபில் யூசிஏ அது வந்து நீங்கள் எக்யூப் பண்ணிக்கணும். அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு சேஃபான இடத்துக்கு வந்து அதை எடுத்துன்னு போய்க்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு எனிமீஸ் நிறைய வரும் கேமில். இது வந்து ட்ரைனிங் செக்ஷன் தான், பரவாயில்ல நான் உங்களுக்கு பண்ணுறேன். இங்கே வந்து நான் சேஃபான இடத்துக்கு எடுத்துன்னு போயிட்டேன். எடுத்து போனதுக்கப்புறம் வண்டியிலேருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. எக்ஸிட் பண்ணிட்டு நீங்கள் பேனையே எக்யூப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற பிளேஸில் இருக்க கன்னை வந்து ஸ்வாப் பண்ணி கீழே போட்டுருங்க. ட்ராப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லை ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டு டிரைவ் கிளிக் பண்ணிக்கினே இருங்க. கிளிக் பண்ணிக்கினே இருந்தால் அவன் டிரைவ் ஆக மாட்டான், வண்டிக்குள்ளே இருக்க மாட்டான். இப்போ நீங்கள் மொபைல் டேட்டா இல்லை ஒய்ஃபை ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வண்டிக்குள்ளே இருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வண்டியில் இருக்கிறப்ப இப்போ வெளில வந்தீங்கன்னா நீங்கள் கீழே ட்ராப் பண்ண வெப்பனை எடுத்துட்டீங்கன்னா எடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ரீலோட் ஆகி பேனோடையே இருப்பீங்க. பேனை மாற்றாமல் அந்த வெப்பனை நீங்கள் எக்யூப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கிளிச் ஒர்க் அவுட் ஆகிடும். நான் ஸ்டார்டிங்கில் காட்டுற மாதிரியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஹெட்டை வந்து இந்த பேன் வந்து பிளாக் பண்ணியிருக்கு. இதனால் நம்ம வந்து கன்னை ஸ்கோப் யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஏதாவது பிளாக்கிங் இந்த மாதிரி வரும்னு அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் கரெக்டான ஆங்கிளில் வச்சிங்கன்னா ஸ்கோப் ஆன் பண்ணிங்கன்னா உங்களோட கன் வந்து நல்லாவே சுடும் தான். இந்த பேன் வந்து நம்மளோட ஸ்கோப்லாம் பிளாக்லாம் பண்ணாது. இது வந்து நம்ம எந்த ஸ்கோப்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக் வந்து நம்மளுக்கு எல்லா மோட்லேயுமே ஒர்க் ஆகும். ஆர்கேடு அதுக்கடுத்தது நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும். கிளாசிக் மோடில் எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும். இந்த கிளிச்சை வச்சு நம்ம எனிமீஸ் கிட்ட வந்து ஸ்னைப்பிங் ஆகாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பப்ஜி வீடியோக்கு தமிழாக்ஸை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பப்ஜி விளையாண்டாங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.